காதல். இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் காதல் இருக்குங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட லைஃப்பில் லவ்வை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கணும். அதில் சில பேருக்கு சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். வெறும் சக்ஸஸ் ஃபெயிலியரை மட்டும் வச்சு லவ்வை ட்ரூ லவ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? டைம் மிஷினை பேஸ் பண்ணின காதல் கதை. டைம் மிஷின் சயின்ஸ் நமக்கு கொடுத்த ஒரு ஃபிக்ஷனல் ப்ராடக்ட். மனுஷன் தன் லைஃப்பில் பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கும், ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கும் போகக்கூடிய ஒரு ஹிப்போதெட்டிக்கல் தியரி. நாங்கள் இப்போ சொல்ல போகிறதும் டைம் மிஷினை பேஸ் பண்ணின ஒரு காதல் கதை. ஹாய் பிரியா. ஹாய். ஒரு வாரம் ஆச்சு. என்னது? இப்போலாம் என் கூட சரியாகவே பேச மாட்டேன்ற. இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். நீங்கள் மனசில் எதாவது நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சீதா, ஒரு நிமிஷம். சீதா, சாயங்காலம் உனக்காக வெயிட் பண்ணுவேன். வந்து உன் பதிலை சொல்லு. முன்னாடியில் நீயே தேடி வந்து பேசுவ, இப்போ நானே வந்து பேசினா கூட அவாய்ட் பண்ணுறல. ஆமாம், அப்படியே வச்சுக்கோங்க. நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். எங்கள் லெட்டர் பார்த்துட்டு வர மாட்டீங்களோன்னு நினச்சேன். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரியா 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 5 நிமிஷம் பேசணும். I have lots of work. என்னை போக விடுங்க ப்ளீஸ். நெல்லு பிரியா, என் கூட 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணும், அப்புறம் நீ போ.
உன் வேலையை பாரு, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவசரப்படாதீங்க, நான் சம்மதம் சொல்கிறதுக்கு வரல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பேசணும்? நம்மளை பற்றி தான். வாட்? நம்மளை பற்றி பேச என்ன இருக்கு? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே ராமு? இந்த டைரி படி. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கவிதையெல்லாம் உன்னை பார்த்த அப்புறம் தான் எழுதுனது. ஏன் நான் வாட் பண்றீங்கன்னு கேட்டீங்கல்ல? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான். உனக்கு என்ன பிடிக்கலையா இல்லை லவ்வே பிடிக்கலையா? உங்களை லவ் பண்ண பிடிக்கல. ஒய்? வேண்டான்னா விட்டுருங்க. அதான் ஏன்னு கேட்குறேன். பிகாஸ் என்னோட லைஃப் ஸ்டைல் வேற ராமு. என்னோட தாட்ஸ், திங்கிங் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் மாடர்னாகவும் இருக்கும். ஆனால் உங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப பழசாக இருக்கு. யூ ஆர் நாட் அ பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் மீ. வி ஆர் நாட் மீட் ஃபார் ஈச் அதர். நான் வேணா என்ன மாற்றிக்கிட்டுமா? நீங்கள் என்ன மாறினாலும் உங்கள் கேரக்டர் மாற்ற முடியாது ராமு. ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்லலாம், ஆனால் பிடிக்காததுக்கு காரணம் சொல்ல முடியாது. அப்போ என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அதெல்லாம் இப்போ பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒத்து வர மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. உங்கள் லெட்டரை படித்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப மாடர்னான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க ராமு, எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் மாடர்னாக இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. உங்களை எனக்கு எவ்வளோ நல்லா தெரியும் ராமு? உங்கள் நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. யாரோட நம்பரை ஃபோனில் ரெஜிஸ்டர் ஆகாமல் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆதோ அவங்கள தான் நம்ம ரொம்ப விரும்புவோம். 9677143703. இது உன்னோட நம்பர் தானே பிரியா? எனக்கு பாரதியார் கவிதைன்னா ரொம்ப பிடிக்கும். என் ரசனையே வேற மோகன். நீங்கள் சொல்கிற காரணம் எல்லாமே வேடிக்கையாக இருக்குது சீதா. நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக தெரியலாம், ஆனால் தனியாக உட்காந்து யோசித்து பார்த்தா சரின்னு புரியும். உங்கள் கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி போன தேடுங்க, லவ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், உங்கள் மேலே எனக்கு காதெல்லாம் வரல. உங்களுக்கு பொருத்தமான பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுங்களேன் மோகன். Let us be good friends. லைஃப் ஸ்டைல் ரொம்ப பழசா இருக்கு. You are not a perfect match for me. We are not meant for each other. கொடுத்த சந்தங்களே என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். கொடுத்த சந்தங்களே என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன்.
கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? இதுக்கு முந்தைய கதையில் காதலில் தோத்தவனா, என்ன அவள் வேணான்னு சொன்ன அப்புறம் நடக்க ஆரம்பிச்சவன் தான். இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. உங்களை மாதிரி ஒருத்தரை காதலிக்க அவளுக்கு கொடுத்து வைக்கல. சரிங்க, நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாமா?